வாஷியோக பிராணாயாமம் பகுதி 6. உஜ்ஜயி வாஷி பிராணாயாமம் என்றால் என்ன? அதற்கும் வாஷிக்கும் என்ன சம்பந்தம்? வாஷி யோகத்தின் மிக மிக முக்கியமான பிராணாயாமம் இது. ஏனென்றால் வாஷிக்கு ஒரு திறவுகோல் என்றே இந்த பிராணாயாமத்தை சொல்லலாம். உஜ்ஜயி வாஷி பிராணாயாமம் செய்வது எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாயை மூடிட்டு நீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய நாக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாருங்களேன். உங்களுடைய நாக்கு மேல் அன்னத்தில் அப்படி ஒட்டி கொண்டு இருக்கும். நாக்கு வந்து கீழே படுத்துக்கிட்டா இருக்கு இல்ல. இப்போ இந்த உஜ்ஜயி வாஷி பிராணாயாமத்துல இந்த நாக்க மேல் அன்னத்துல, குறிப்பா அந்த பல்லு இருக்குல்ல, மேல் பல்லு, அந்த பல்லுடைய இடத்துல அந்த அந்த நாக்க இந்த மாதிரி, ஆனால் திறந்து கொண்டு இல்ல, வாயை மூடிக்கிட்டு உள்பக்கமாக அந்த மேல் பகுதியில அந்த பல்லுல அப்படி தொட்டுக்கிட்டு நாக்க வச்சுக்கிட்டு காத்த உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுத்துட்டு மூலபந்தம் பண்ணிட்டு காத்த மெதுவாக வெளியிட வேண்டும். எவ்வளவு காத்த உள்ளிழுக்கணும், எவ்வளவு மூலபந்தம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும், எவ்வளவு வெளியிட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய வசதிக்கு நான் ஏற்கனவே விட்டு விட்டேன். 2வது முறை அதே போல காத்த உள்ளிழுத்து விட்டு காத்தை நீங்கள் வெளியிடும் பொழுது அதில் நீங்கள் ஜலந்தர பந்தம் செய்யுங்கள். 3வது உட்டியான பந்தம் செய்து அதை எப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வருங்கள். இதுல ஒரு குறிப்பான விஷயம் என்னவென்றால், நீங்கள் மூச்சுக்காத்தை உள்ளிழுத்து பந்தம் பண்ணிட்டு அதை வெளியிடும் போது உஷ்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதனால் தான் இந்த பிராணாயாமத்திற்கு உஜ்ஜயி வாஷி பிராணாயாமம் என்று சொல்வார்கள். ஒரு சிலருக்கு அந்த சவுண்டு வரல அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருங்கள். அந்த சவுண்டு வரும் வரைக்கும் பண்ணிக்கொண்டே இருங்கள். அது 6 மாதமாக ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை காலமாக ஆனாலும் பரவாயில்லை. அந்த சவுண்டு வருவதுதான் வாஷியின் திறவுகோல். அதை நீங்கள் பண்ணும்போதே வாஷி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மூச்சு பயிற்சியில வர ஆரம்பிச்சிடும். இது முக்கியமான பிராணாயாமம். தொடர்ந்து அனுதினமும் செய்து கொண்டே இருங்கள். மேலும் சில பிராணாயாமங்கள் என்ன என்று அடுத்து வருகிற பகுதிகளில் பார்ப்போம். நன்றி.